மச்சான் மச்சான் ஏதோ பார்த்தேன்டா ஒன்று பெயிண்டரு கம்ப்யூட்டர் ஜாவா ரவுட்டர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் சொன்னேன். தனியொருவன் படத்தில் நம்ம அபிமன்யு சித்தார்த் அபிமன்யு பாம் ஷோர் நினைக்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட் பாம் ஷோர் நினைக்கிறேன். அவங்க இந்த பக்கம் வந்து ஜிவி சார் அவங்க ஒய்ஃபு ஃபிட்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் நல்லா இருக்கணும்னு பார்க்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. அது மட்டும் ரீசன் கிடையாது. ஃபிட்னஸ் இஸ் ஆக்சுவலி இஸ் அ லைஃப் ஸ்டைல். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா கதகளி ப்ரூஸ்லி போல பல படங்களில் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேச்சிங்கிற படத்தில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்தியிருப்பார். அந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா பார்ட் 2லையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆக்டர் ஜனா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஹாய் ஜனா, எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு உங்களை பற்றி, உங்களுடைய மூவிஸ், உங்களுடைய சினிமா ஜேர்னி, உங்களுடைய லைஃப் எல்லாமே கேஷுவலாக நம்ம ஜாலியாக பேச போகிறோம். ஆர் யூ ரெடி? நல்லா பேசலாமே. ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேச்சி மூவிலேருந்து நம்ம கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேச்சி மூவி இந்த கம்ப்ளீட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், அதாவது நம்ம சின்ன வயசில் எல்லாருமே பேசுவோம் தெரியுமா, ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் எப்பயுமே, அந்த ஒரு காட்டுக்கு போகலாம், இந்த பேய் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி சின்ன வயசுல எவ்ரி ஸ்கூல்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் பெஞ்சில், இந்த மாதிரி ஏதோ பண்ணா எப்படி இருக்கணும். பட் அது வந்துட்டு ரியலா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அண்ட் அந்த செட்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வாட் எவர் எவ்ரிதிங், அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? படத்துல சொல்றீங்களா இல்ல ஓன்லி படத்துல தான் சொல்றேன். படத்துல நடந்த அதாவது படத்துக்காக நீங்க நடிச்சிருக்கீங்களா, அது நம்ம டே டு டேல வாழ்ந்துட்டு தானே வந்திருப்பீங்க அந்த ஃபுல்லா. ஓ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்றேன், நீங்க சொல்றீங்க ரியல் லைஃப்ல அது நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அந்த ஒரு ஆர்வ கோளாறுன்னு ஒண்ணு இருக்கும்ல சின்ன வயசுல எல்லாம். இந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ பின்னாடி ஒரு ஷெட் இருக்கும், ஒரு அபேண்டன் ஷெட்டு. அது ஒன்றும் இல்லை, சும்மா யாரும் இருக்க மாட்டாங்க, பெயிண்டிங் விளையாண்டுட்டு இருக்கும், அவ்வளோதான். என்னன்னா பசங்களாம் சொல்லுவாங்க, மச்சான் மச்சான் ஏதோ பார்த்தேன்டா ஒன்று பெயிண்டரு அது பார்த்துருப்பான் போல. அவன் அன்னைக்கு பார்த்து வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கான். மச்சான் மச்சான் பார்த்தேன்டா என்னடான்னு கேட்டேன். ஏதோ போச்சுடா, என்ன ஆவியான்னு கேட்டேன். சும்மா விளையாடிச்சோம். ஆமாடான்னு சொன்னான். சரி நாளைக்கு காலையில் போகலான்னு. நான் நைட்டு போகணும்னு சொன்னேன், நான் காலையில் போகணும்னு சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அல்லு இருக்குல்ல, வெளியே காட்டிக்க மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் போய் திரும்பி பார்க்குறப்போ வந்து ஒருத்தன் பிளேட் பேன் ஒருத்தன் வந்தான். பார்த்தா அந்த பெயிண்ட், தம்பி இங்கே எதுக்கு வந்தேன்னு. என்னன்னா அந்த மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த தெரிச்சு ஓடிட்டோம். அவனே பார்க்க பேய் மாதிரி இருந்தான். அது வேற விஷயம். ஸோ போய் தெரிச்சு ஓடிட்டோம். பார்த்தா அவர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி அங்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லுங்க, நான் பெயிண்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா வந்து பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களேன்னு. அது பேரண்ட்ஸ் மீட்டிங், அது பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நான் அப்படியே திரும்பி பசங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறேன். உன்னை யாரு இதெல்லாம் கூட்டி போக சொன்னது? ஏதோ பஞ்சாயத்து நிறைய நடந்திருக்கு அதெல்லாம். ஓகே. ஸோ பொதுவாக இப்போ உங்களுக்கு இந்த ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இதெல்லாம் பிடிக்கும், பட் பயமும் இருக்கு. பிடிக்கும்ல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, வெளியே காட்டிக்க கூடாதுல, அந்த மாதிரி. அதுதான். ஓகே ஓகே. ஸோ இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் கேட்குறப்ப வாட் வாஸ் த தாட் கம்மிங் இன் யுவர் மைண்ட்? பேச்சி மூவி எனக்கு பேசிக்கலி எனக்கு வந்து பேய் படம் தான் பயம். எனக்கு ஆனஸ்டாக சொல்கிறேன், எனக்கு பேய் படம்னாலே எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. அண்ணன் வந்து ராமச்சந்திரன் அண்ணன் டேரக்டர், அவர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சர்டன் சீன் வந்து கொஞ்சம் லைட்டு பயமுத்திரமா ஆயிடுச்சா, டப்புன்னு மூடி வச்சிட்டேன் நான். ஐயோ இது சொல்லி அப்போ அது என்ன எப்போ ராத்திரி 11 PM படிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு ஒருத்தர் கதை நாக் பண்ண அப்படியே வச்சு பயந்துட்டேன். அதுவும் வேற எவனோ ஒருத்தர் வந்துடுங்க, தண்ணி கேன் போடுறோன்னா எனக்கு தெரியல, எனக்கு சரியா தெரியல, எனக்கு ஞாபகம் எனக்கு சரியா ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அப்படியே வச்சிட்டேன் நான். ஒரு தூக்கி அறி போட்டுச்சு. அவனும் கரெக்டாக ஃப்ரெண்டு தான் நாக் பண்ணான். ஓகே. நான் இப்போ போய் நாக் பண்ணியாடா சொல்லி திட்டிட்டு இருந்தேன் நான். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பே லைட்டாக கொஞ்சம் பிகிலாக இருந்துச்சு. ஆமாம். பட் அது ஃபுல்லாக அந்த விஷுவல்ஸ் அண்ட் ஹோல் திங் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். அதாவது அந்த விஷுவல்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது, ஆக்டிங் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறப்பே ஓகே ஏதோ பயங்கரமாக ஏதோ நடக்குது அங்கே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஃபுல் கேங்கோட? அதாவது 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான்.
உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்ல ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸ் வேணுமா? ஓகே which one you like the most? பயங்கரமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாப்பி நான் ஹாப்பி தான் சொல்லுவேன், பயங்கரமா ஹாப்பி சொல்லுங்க. இல்லங்க, அதாவது இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒன்ஸ் கட்டுன்னு சொன்னா குடுகுரு நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போயிடும். பேசிக்கலி வந்து நடுக்காட்டுக்குள்ள சுத்தி எந்த கடை எதுவுமே இருக்காதுங்க. ஒரு ரிமோட்டான ஏரியா, நடுக்காட்டுக்குள்ள ஒரு தனி ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் தங்குவோம். டைரக்டர், கேமராமேன், ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல தங்குவோம். கட் பண்ணி முடிச்சோன்னா எல்லாம் வந்தா எல்லா கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஃபுல் கேம்ஸ் எல்லாம் சுத்தி வந்து கார்ட்ஸு, இந்த பக்கம் பாலசரன் அண்ணா வந்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் தனியா அவர் ஆடிட்டு இருப்பாரு. ஃபுல் ஃபன்ஸா இருக்குங்க. ஓகே, ஷூட்டிங் மாதிரியே இல்ல, அதாவது ஒரு சீரியஸான எனக்கு ஏதோ டூர் போன மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே. சீரியஸ்ல ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாரும், டைரக்டர் தவிர. டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ஒரு வாட்டி வந்தார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். பட் அவர் ரொம்ப அமைதிங்க, ரொம்ப அமைதியாக, ரொம்பலாம் பேச மாட்டார், ரொம்ப சைலண்டாக இருப்பார். இந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் பார்த்திபன் அண்ணா, அவர் கேமராமேனு, இந்த 2 பேர் பக்கத்தில் மட்டும் நம்ம யாரும் போக மாட்டோம். ஏன்னா ரொம்ப 2 பேர் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. நாம பாட்டு இங்கே சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அது பார்த்து அவங்க காண்டாயிடக்கூடாது சொல்லி ஒரு 2 ஸ்டெப் பேக்லேயே இருப்போம் அவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹாப்பி, ஜாலியாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசுவோம். லைக் நீங்கள் எந்த ஏஜில் வந்து நம்ம ஆக்டர் ஆகணும், ஆக்டிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே. ஓகே, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? நான் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். ஓகே, கம்ப்யூட்டருங்க, கம்ப்யூட்டர், ஜாவா, ரவுட்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிற அது மாதிரி அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அப்போ வந்து ஆசை, பேஷன் எல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு, ஒரு நடிக்கணும்னு. பேசிக்கலி எங்கள் அப்பா வந்து ஒரு காலேஜ் டேஸில் பயங்கரமான ஆக்டர் அவர். அந்த கதைகள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் இப்படி நடித்தேன், அது நடித்தேன், பொண்ணா நடித்தேன், பொணமா கூட நடிச்சிருக்கேன், நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்களா, அது மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்போ எனக்கு படம் பார்க்குறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஸோ அப்போவே லைட்டாக கொஞ்சம் மிரர் ஆக்டிங் பண்ணி கடைசியில் சரி நம்ம ஏன் கொஞ்சம் ஆக்டர் ஆகக்கூடாது சொல்லி தான் அப்பாட்ட மாதிரி அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து சொல்லுவார், நீ என்ன வேணா ஆனால் திறமை மட்டும் வளர்த்துக்கோ, அது பாட் நடந்துட்டே இருக்கும். நான் எடுத்தோன்னு நான் வந்து ஆக்டராக ஆகல. ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெபியூ கதகளியில் பண்ணேன் நான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ பேச்சியில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நான் ஆக்டிங் வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும், அட்வைஸ் பண்ணி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், அது இது இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படி ஒரு டீம் முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஷாட் ஏன்னா அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ இல்லை. நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வரப்போ வந்து சரி இதுக்கு தானே இத்தனை வருஷமாக நம்ம வந்து காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி யாரையுமே லைட்டாக வந்துருச்சு. அது அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே யாரோ தெரிஞ்சுக்காம அப்படியே இருந்தேன் நான். ஓகே, அது தெரிஞ்சிருச்சு, அது ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஸோ அதுதான் அந்த தட் ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே, அண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கேமரா ஷாட் வைக்கிறப்ப வாஸ் யூ ஸ்கேர்ட், நர்வஸ் ஆர் ஹாப்பி, என்ன எப்படி இருந்துச்சு? ஜாலியாக தாங்க இருந்தேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி பேசிக் நான் வந்து இவ்வளோ பேசவே மாட்டேங்க யூஸ்வலாகவே, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தேன். கூத்துப்பட்டு ட்ரெயினும் ஒன்று போனேங்க, மாத்திட்டாங்களா? ஜிகிரதண்டா படம் பார்த்துருக்கீங்களா? அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பேசுவது எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு. ஓகே ஓகே, அதுக்கு அது முடிச்சுட்டு கேமரா முன்னாடி நிற்கிறது தான் எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு இப்போ முந்திலாம் வந்து கேமரா முன்னாடி அப்படியே வேர்த்துரும் எனக்கு. நார்மல் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க சொன்னால் அப்படி வேர்த்துரும் எனக்கு அந்த மாதிரி. அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கரெக்டாக வந்துச்சு எனக்கு எல்லாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் பண்ண படங்களில் ஜிவி பிரகாஷ் சரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் க்ளோஸ்லி. செம இல்லை, செம எக்ஸ்பீரியன்ஸ். வாட் அ சிங்கர், இப்போ பயங்கரமான பெர்ஃபார்மர் ஆல்சோ. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவரை கூட என்ன பேசுனீங்க? வாட் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் யூ ஹேட்? இல்லைங்க, அவர் வந்து பயங்கரமான ஒரு ஜாலி டைப்பு. அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு எனக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஆனஸ்ட்லி என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா வந்து அவர் வந்து பயங்கரமாக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் பயங்கரமாக சீனியரான மியூசிக் டைரக்டர். அவர் முன்னாடி போய் உட்காரலாமா, பேசலாமா, இன்னும் புரியலையே மாதிரி படபடப்பாகவே இருந்துச்சு. அவன் ஜாலியாக வாடா உட்காரா சொல்லி
அவ கூட டின்னர்லாம் போயிருக்கேன் நான். ஸோ அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் அவர். ஓகே. என்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு உங்களுக்கு சினிமா பத்தி? அட்வைஸ் பொதுவா இந்த சினிமா ஆளுங்கெல்லாம் சேர்ந்தா ஏதாவது பேசுவாங்கல்ல இல்லையா? அட்வைஸ்லாம் பண்றதே கிடையாது. ஃபீட்பேக் நம்ம அந்த அளவுக்கு எதுவும் பேசவே இல்லை. சும்மா ஜாலியா வாடா எப்படா இருக்க நல்லா இருக்கே அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் பேச. அட்வைஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். ஸோ நீங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அவரை நீங்க க்ளோஸ்லி வாட்ச் பண்றப்ப? ஹம்பிள், ரொம்ப ஹம்பிளுங்க. அதாவது அவர் வந்து ஒன் ஆஃப் த டாப் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அவங்க. ஆனா அது எதுவும் காட்டிக்க மாட்டாரு. ரொம்ப ஹம்பிளா இருக்காரு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா வந்து டின்னர் போகணும், அது வந்து எதர்ச்சியா நடந்தது. நானும் ஃப்ரெண்டும் போயிருக்கோம். சம்திங் பாம் ஷோர்னு நினைக்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட் பாம் ஷோர்னு நினைக்கிறேன். அவங்க இந்த பக்கம் வந்து ஜிவி சார் அவங்க ஒய்ஃபு இந்த உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டின்னர் ஒரு பக்கம். சார் நல்லா இருக்கீங்களா சார், வாடா வாடா சொல்லி உட்காரான்னு சொல்லி நான் கூப்பிடணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. சரி அவங்க பர்சனல் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு, வாடா அதான் உட்கார்றா வாடா ஜாலியாக பேசுவேன்டா வாடா. இல்லைண்ணா அண்ணன் தான் சொல்லுவேன். இல்லைண்ணா அந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்திருக்கேன் அவனுக்கு கூப்பிட்டு உட்காருன்னு சொல்லி அப்படி ஜாலியாக உட்காந்து பேசி, அது ஒரு எனக்கு ஒரு உண்மையில ஒரு ஆர்டிஸ்ட் கூட பேசுற மாதிரி இல்லை. ஏதோ ஜாலியாக நான் நம்ம அண்ணன் தானே சொல்லி அப்படி பேசுறது தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ பேச்சி படத்துலையும் காயத்ரி அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க, பாலசரவணன் இருக்காங்க, பிரீத்தி இருக்காங்க. ஸோ காயத்ரியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி இருப்பாங்க செட்ல? ஐயோ அவங்க செம ஜாலிங்க. அவங்க சரியான ஜாலி. நான் வந்து அவங்கன்னு இல்லை, டீம்ல நம்ம காஸ்டிங் க்ரூ மட்டும் இல்லை, எல்லா பேச்சு க்ரூவே செம ஜாலி. ஓகே. எனக்கு அதே தான். இப்போ வந்து சரி ஓகே அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு விக்ரம்ல நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படின்னு தெரியலன்னு. ஐயோ அவங்க பயங்கர அனிமல் ஃப்ரெண்ட்லிங்க அவங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து இப்போ பேச்சு ஷூட்டிங்ல வந்து பாம்புலாம் அசால்ட்டுங்க. ஐயோ பாம்புலாம் ரொம்ப ரொம்ப அசால்ட்டு. ஷூட்டிங் டைம்ல இங்க நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன், டகான்னு பாம்பு அப்படி போகும், அப்படி நான் இந்த பக்கம் ஓடிடுவேன். அவங்க வந்து பயங்கர அனிமல் ஃப்ரெண்ட். என்னன்னா வந்து பாம்பு வந்துச்சுன்னா ஒரு குச்சி எடுத்து அப்படியே தள்ளி விடுவாங்க பாம்பை. அது சரியான விஷ பாம்புங்க. அது ஏதோ கட்டு வரியணும் அது சொன்னாங்க. அது என்னன்னு தெரியாது எனக்கு, பட் கட்டு வரியன்னு சொன்னாங்க. அப்படி வந்து தள்ளி விட்டுருவாங்க. அது பார்த்தா பாம்பு திருப்பி இப்போ காயத்ரி கிட்ட வந்து அவங்க திருப்பி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. ஓ காட். முழிச்சேன், என்னடா இவங்க இப்படி வளர்றாங்களேன்னு சொல்லி. விளையாடுறாங்களா? அவங்க ரொம்பங்க. அதாவது இப்போ ஸ்ட்ரீட்ல ஏதாவது டாக் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்கெட் போடுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம். அவங்க தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஏங்க அது தூக்கி மடியில் வச்சுக்கிறீங்க, டோன்ட் சே இட் லைக் திஸ், இதுவும் ஜீவன் தானே எடுத்தோம். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் சாரிமா அப்படின்ட்டு. நான் ரொம்ப அனிமல் ஃப்ரெண்ட்லிங்க. ஓகே ஓகே. அட்வென்ச்சரஸான ஒரு பொண்ணு அவங்க. அதான் அதனால எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருச்சு, ஜாலியா இருந்தீங்க. ஓகே ஜாலி சூப்பர். ஸோ ஜனா உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இதுதான் பண்ணுவோம் அதான் பண்ணுவோம் இல்லைங்க. அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ரோல்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வந்து ஹீரோ தான் பண்ணுவேன், இல்லை காமெடின்னு தான் பண்ணுவேன், இல்லை வில்லன் அப்படிலாம் இல்லை. ஓப்பனாக இருக்கணும், அதுதான் எனக்கு விஷயமே. அதுதான் ஓகே. பட் எல்லாருக்குமே அந்த நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலேஜோ ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நம்ம நிறைய படம் எல்லாம் பார்ப்போம். செம கேரக்டரில் சூப்பராக இருக்குது, அந்த ஒரு ஆக்டிங் அந்த ஸ்டைல் இல்லை அந்த ஒரு கேரக்டரே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் ரசித்த கேரக்டர் யாராவது எதாவது இருக்கா இந்த படத்தில் யாராச்சும்? எந்த எனி மூவிஸா? எனி மூவிஸ். அப்படி பார்த்தா தனியொருவன் படத்தில் நம்ம அபிமன்யு, சித்தார்த் அபிமன்யு, அரவிந்த் சாமி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வில்லனு ஆனா அந்த வில்லனுக்குள்ள எவ்வளோ ஒரு ஸ்வாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ அப்படி பார்த்தா விஜய் சேதுபதி சார், அவர் வந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்க. அவர் வேற லெவல் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஹீரோ மட்டும் இல்லை வில்லனாவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா எனக்கு வந்து எப்படி சொல்றது, சீதகாதி படம் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ஆக்சுவலி சீக்கிரமா இறந்துருவாரு, பட் ஆனா அவரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரி என்ன மாதிரி ரோல் அப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, இதுதான் கிடையாது. ஸோ எல்லாமே பண்ணலாம் ஆப்வியஸ்லி. பட் உங்களுக்கு இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி கேரக்டர் எல்லாம் உங்களை தேடி வந்தது? அப்ரோச்சபிள் உங்களை தேடி அப்ரோச் பண்ணி இது வரைக்கும் எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் தான் வந்துச்சு. ஓகே வில்லன் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல நெகட்டிவ் ரோல்? எனிதிங், அதான் சொன்னேன், கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனி ரோல் ஐ வில் டு இட். ஓகே. ஸோ நீங்க வந்து சென்னை பாயா? நீங்க சென்னையா? நீங்க சென்னை தான். சென்னை தான். சிங்கார சென்னை. சிங்கார சென்னை. ஓகே. அப்போ சென்னை பாய்ங்கிறதுனால நீங்க
இங்கே வளர்ந்ததுனால இங்கே நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடக்கும். என்ன சொல்ல, சினிமா ஹப்னே சொல்லலாம் இல்லையா? சினிமா இருக்கும், தியேட்டர் படம் ரிலீஸ் ஆனால் தியேட்டர், ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை? ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை, எனக்கு சென்னையே ஃபேவரட் ஸ்பாட் தாங்க. உண்மையாக அதான் சொல்கிறேன், எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல. இப்போ சினிமாக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, சினிமா நம்ம கோடம்பாக்கம் ஏரியா தாங்க. கோடம்பாக்கம், நம்ம வளசரவாக்கம், என்ன மீது அடிக்கடி வந்து இப்போ அது இன்னும் ஓப்பனில் இருக்கான்னு தெரியாது. ரம்மி மால்னு ஒன்று இருக்கும், ரம்மி மால்னு சொல்லி ஒரு இடம். அங்கே உள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக் ஷூட்டிங் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். இல்லை இப்போ சந்தானம் சார் ஒரு படம் டக்குன்னு சைக்கால எனக்கு அந்த ஷூட்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை இந்த மாதிரி போய் சுற்றிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். கேர்ள்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம் உங்களை? உங்கள் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? புரியல, எனக்கு புரியல. கேர்ள்ஸ் ஃபேன்ஸா? நோ கமெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, எனக்கு என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு இல்லைங்க. சரி, ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஜாலியாக வந்து ஜாம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க? அதாவது ஒரு கேஷுவலாக கேட்டுட்டு இருக்கிறேன் நான் இதை. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும்? காரை ஸ்டார்ட் பண்ணுவோங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்க பெட்ரோல் நிற்கிறதோ அதுதான். ஃப்ரெண்டு பேர் என்ன, ஃப்ரெண்டு சுதன் சொல்லி ஒரு பையன், மச்சான் எனக்கு வந்து பசிக்குது, இட்லி சாப்பிடும் போல இருக்குன்னு. சரிடா எங்கடா பக்கத்தில் எங்கேயாவது கடையில் போய் சாப்பிடும். இது காஞ்சிபுரம் போமான்னு. எது புரியல? காஞ்சிபுரம் ஏன்னா ஒரு இட்லி திங்கிறதுக்கு காஞ்சிபுரம் போவியாடா கேட்பேன் நான். வாடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறா, டீசல் ஃபுல்லாக இருக்கான்னு. அது இருக்கு, வா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி நான் இன்னொரு பையனை வந்து கௌதம் சொல்லி அவனை போய் வழிபறி பண்ணி அவனை இழுத்து காரில் போட்டு அப்படி போகணும், ஜாலியாக போகணும். இப்படி தாங்க ரேண்டமாக போவோம். சாப்பிட்றதுக்கு காஞ்சிபுரம் போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ம மோர் குடிக்க திருவண்ணூர் போகிறப்போ இது இட்லி சாப்பிட போக முடியும். மோர் தாத்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் திருவண்ணூர் சென்னையில் அதுதான் மோர் குடிக்கிறதுக்கு. அது நம்ம இங்க சாலிகிராமத்துல இருக்கோம். மோர் குடிக்கிறது திருவான்மையூர் போறோம். இட்லி சாப்பிட்றதுக்கு காஞ்சிபுரம் போக மாட்டோமா அப்படி கேக்குதான். அப்போ நீங்க ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுறீங்கன்னா எங்க வேற எங்கேயா போயிருவீங்களா இருக்கு? எனக்கு அதான் பக்குன்னு இருக்கு. இது வேற அவன் எதை கேட்டுற போறான் மாதிரி. மச்சான் நான் ஐடியா நல்லா இருக்கே வாடா போலான்னு சொல்லி இழுத்துருவான் அவன். அந்த மாதிரிதான் ரேண்டம்ங்க. கார் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் பிளானே நடக்கும். இங்கதான் போனோம் அங்கதான் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சினிமாவில் இருக்கிறீங்க, நீங்க ஆக்டிங் பண்றீங்க, ஒர்க்கிங், இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க, சில டைம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? லைக் ஹவு இஸ் யுவர் நார்மல் டே டு டே? நார்மல் டே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஈவினிங் ஆனால் ஜிம் போவேன் நான். ஃபிட்னஸ் எனக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மற்றபடி ஆஃபீஸ் மீட்டிங்ஸ். ஓ, நீங்கள் ஆஃபீஸும் போவீங்களா? சினிமா ஆஃபீஸ் தாங்க, நம்ம ஆஃபீஸ் இருக்கு, அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. அங்கே போய் உட்காருவேன் நான். அப்போது இங்கே ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, பேசுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கான்டாக்ட்ஸ் தானே. சினிமா இஸ் ஆல் அபவுட் கான்டாக்ட்ஸ் தான். எந்த அளவுக்கு வளர்த்துட்டோமோ அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அந்த மாதிரி. அப்புறம் மற்றபடி வீக்கெண்ட்ஸ்னாலே நான் வந்து பசங்களோட எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு காஞ்சிபுரம் போயிருவீங்க. அதுதான், அவ்வளோதான். திடீர்னு வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது மச்சான் வண்டி எடுன்னு சொல்லுவோம். எங்கடா பார்த்துக்கலாம் வண்டி எடுப்போம், அப்படிதான். அப்படி அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம் ஜாலியாக. சூப்பர். ஸோ நீங்கள் ஃபிட்னஸ்ன்னு சொன்னீங்க. ஃபிட்னஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி மஸ்ட் இன், அதாவது ஸ்க்ரீனில் வரவங்களுக்கு மெயினாக இட்ஸ் வெரி மஸ்ட். ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும், தே லுக் குட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபிட்டாக இருக்கணும், ஸ்க்ரீனில் நல்லா இருக்கணும்னு பார்க்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. அது மட்டும் ரீசன் கிடையாது. ஃபிட்னஸ் இஸ் ஆக்சுவலி இஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஏஜ்ல நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபிட்னஸா இருக்கீங்களோ அப்பதான் ஒரு 50-60 வயசுலயாவது நீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபிட்டா இருக்க முடியும். ஸோ அதுதான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது நீங்க அது மைண்ட்ல எடுத்தாலே அது போதும். ஓகே. நீங்க எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல இருக்கீங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆக நம்ம வந்து ஒரு 60 வயசுல வந்து எல்லாம் பார்ப்பேன், திரும்பி பார்ப்பேன். அவர் வயசு ஐ திங்க் ஒரு 45 ஏஜ் தான் இருக்கும். அவருக்கு இருக்கிற எல்லா நோயும் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்தேன். நான் இந்த மாதிரி வந்துடக்கூடாது தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ்ஸு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது, எந்த டைமில் சாப்பிட்ணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர். ஸோ நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் சொல்லுங்கள். அப்போ தான் பார்க்குற மக்களுக்கு சில பேர் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதுதாங்க, இதுதான் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. என்னெல்லாம் சாப்பிடலாம், அதை சாப்பிட்டதுக்கு உண்டான உடற்பயிற்சி செஞ்சாலே கரெக்டு. ஓகே. இப்போ சொல்லுவோம் பிரியாணி சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செஞ்சாலும் ஓகே தான்.
ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு. அன்லஸ் நீங்க வந்து பயங்கர சிக்ஸ் பேக்ஸ் செஸ்ட் இப்படி ப்ராடா இருக்கணும், அதுக்கு வேற டயட்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு செட் ஆகாது. சிக்ஸ் பேக். நீங்க ரெகுலரா என்ன டயட் ஃபாலோ பண்றீங்க உங்க டே டு டே லைஃப்? என்ன ரொம்ப நார்மலாங்க. காலையில எந்திரிச்சு 2 தோசை சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். மதியானம் ஒரு 3 சப்பாத்தி, ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் வந்து நைட்டு வந்து ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடும், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். கரெக்டான டைம்ல கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டா அதுவே டயட் தான். திருப்பி சொல்லுவாங்க இல்ல நான் டயட்ல இருக்கேன், நான் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு சாப்பிட மாட்டேன், லஞ்ச் மட்டும் சாப்பிட்டேன். அது பேர் டயட் கிடையாது, அது பேர் உண்ணாவிரதம் என்னை பொறுத்த வரைக்கும். சொல்லுவேன் நான், ஏங்க இதுக்கு பேர் டயட்டே இல்லைங்க என்ன சொல்றேன். இல்ல சாப்பிடாம இருந்தா தான் நான் உடம்பு குறைக்க முடியும். அப்பெல்லாம் எவன் சொன்னான்? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சாப்பிடாம இருங்க வெயிட் போடுவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ரெஜிமும் உங்ககிட்ட இருக்கு. சூப்பர். ஸோ நம்ம சினிமா பற்றி பேக் டு வருவோம் அகைன். ஸோ ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் கோலிவுட்? ஐயோ சொல்லிட்டே இருப்பேனே. ஒரு 3 சொல்லுங்க. விஜய் சேதுபதி. ஓகே. நம்பர் 1? ஆமா. ஓகே. ஐயோ நம்பர் 1 நான் ரேங்க் வைஸ் போறீங்களா? அக்கார்டிங் டு யுவர் லைக்கிங். ரேங்க்ல வேணாங்க. அக்கார்டிங் டு யுவர் லைக்கிங். ரேங்க்ல லைக்கிங் அப்ப எல்லாம் ஈக்குவலா தான் பார்ப்பேன் நான். சரி ஓகே. விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் தளபதி. சூப்பர். தளபதி ஆல்வேஸ் தளபதி. விஜய் ஆயிட்டாங்க. விஜய் அப்படி போயிருச்சு. அண்ட் யார் சொல்லலாம்? ஒன்லி காலிவுட் தானா? சரி வேற யாராவது சொல்லுங்க. ஆமீர் கான். ஓ பாலிவுட் போயிட்டீங்க. ஆமீர் கான் சூப்பர். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிச்ச காலிவுட்ல ஆக்ட்ரஸ் யார்? அசின்ங்க. ஐயோ அவங்க பாலிவுட் போயிட்டாங்களே. சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு அவங்க பாலிவுட் போயிட்டாங்களே. ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அவங்க ஆக்டிங். அண்ட் ஜோதிகா மேம். சூப்பர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் பொன்னியின் செல்வன் த்ரிஷா. ஆஃப்டர் வாட்சிங் தானா? இல்லைங்க, ஐயோ நீங்க வேற. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ ஓகே அவங்க நல்ல ஆக்ட்ரஸ் தான், பட் அவங்க ஆஃப்டர் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பர். ரீசெண்டாக நிறைய அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மேல் ஆக்டர்ஸ் ஆல்சோ ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஆல்சோ. ரீசெண்ட் ஸ்லாட்டில் நீங்கள் பார்த்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பர்சன் யார் இருக்காங்களா? இவர் மணிகண்டனா? ஐயோ மணிகண்டன் தான் அவர் பேர். குட் நைட். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப செட்டில்டா இருப்பாரு அண்ட் அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். சோ ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரீசெண்டா நீங்க பார்த்த என்ஜாய் பண்ண படம் ஏதாவது சொல்லுங்க. ரீசெண்டா பார்த்த படமா? மகாராஜா. சூப்பர். செம்ம இன்டென்ஸான ஒரு படம். வெரி குட். ஓகே. அண்ட் ரீசெண்டா நீங்க அடிக்ட் ஆயிருக்கிற சாங் ஏதாவது இருக்கா? சாங் வந்து அப்படி பார்த்தா வந்து அசின் சாங் தான் இன்னைக்கு வந்தது தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இல்ல அந்த அளவுக்குலாம் நான் போகல. நான் அடிக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சாங்லாம் இல்லைங்க, எனக்கு இளையராஜா இந்த ஹிட்ஸ் தான் அந்த மாதிரி பிடிக்கும் எனக்கு. மைண்ட் அப்படி ஓடிட்டே இருக்கும். வெரி குட் சூப்பர். ஸோ ரொம்ப ஃபன்னான ஜாலியான கான்வர்சேஷன்லாம் பேசிட்டோம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்? உங்களை எந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து பார்க்கலாம்? டேசிங் ராஜா 2. வெரி குட் சூப்பர். ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில்? அது ஆக்சுவலி வந்து ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ நானும் விமல் சேரும் டுவல் ஹீரோ சப்ஜெக்ட். பக்கா காமெடி. லைட்டாக அதில் ஏதாவது சென்டிமெண்ட் ஏதாவது சீரியஸ்னஸ் வந்தால் கூட அதில் காமெடி வந்துடும். ஃபுல் ஃப்ளெஜ் காமெடியாக தான். ஓகே. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன்? உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? படம் நல்லா வரணும் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு எந்த அளவுக்கு வரும்னு. ஸோ அதுதான் இப்போ நான் எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கு நிலைமை, அதனால தான். ஓகே. ஸோ நீங்களே வந்து வானவில் டிவி நேர்கள் நம்ம இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிடுங்க, டேசிங் ராஜா 2 ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாருமே கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ நான் சொல்லணுமா? நீங்கள் தான் சொல்லணும் இந்த கேமராவில். சரி ஓகே. வானவில் டிவி நேர்களுக்கு ரொம்ப வணக்கம். ஃபியூச்சரில் வந்து நம்ம டேசிங் ராஜா 2 படம் வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிறப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ. Okay, thank you so much, Jana, joining with us today. Thank you. All the very best for your career. And வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி வணக்கம். நன்றி. Thank you. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆக்டர் ஜனாவுடன் பேசி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை பற்றி அண்ட் சினிமா பற்றி. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். Until then, take care. It's signing off from Tashvi Subramaniam. Tada.